வாங்க சகல. இந்தாங்க மாமா. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாவண்டா ரவி, தனத்தோட பிரசவம் மறு ஜென்மம் எடுத்த மாதிரி பிரச்சனை ஆயிப்போச்சு. இப்ப எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நல்லபடி ஆயிடுச்சுடா. அப்படியா சகல? ஒரு நிமிஷம் வாங்கல. என்ன சகல? என்னாச்சு பிசினஸ்? ஒரு தகவலுமே இல்லையே. ஜாமான் கொடுத்த இன்ஸ்டால்மெண்ட் கிடக்கிற என்ன போட்டு பொறிச்சு எடுக்கிறான். அத நானே சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்கிடையில தனம் பிரசவம் அது இதுன்னு சிக்கலாயிருச்சு. என்ன சொல்றீங்க? பொருள் எல்லாம் தொலைஞ்சு போச்சு சகல. என்னது? ஒருத்தன் ஏற்கனவே ஹோட்டலை வித்து என்னை ஏமாத்தி இருந்தான். அவனை பார்த்தேன், பிடிக்கலான்னு ஓடுனேன். திரும்பி வந்து பார்த்தா சைக்கிள்ல எந்த பொருளுமே இல்லை. என்ன சகல இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? என்கிட்ட அதை சொல்லவே இல்லை. சொல்லலாம் தான் இருந்தேன். அதுக்கடையில பிரசவம் அது இதுன்னு. சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? அன்னைக்கு ஹோல்சேல் கடைக்காரன் என்ன சொன்னா அதை மறந்துட்டீங்களா? ஐயோ, அதை நான் எதுவும் மறக்கல. நீங்க கொடுக்கறதுல ₹1 குறைஞ்சா கூட அதோட பாதிப்பு எனக்கு தான். உங்களுக்கு உதவி செஞ்சு எனக்கு தண்டனை கிடைச்சா அது நல்லா இருக்கா? சகல, அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. பணம் வந்துடும், கொடுத்துறேன். என்னால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. உங்களால எப்ப பணம் தர முடியும்? எப்படி தர முடியும்? வீட்டை வித்துட்டேன். அவன் பாதி பணம் தான் கொடுத்தான். பிரசவத்துக்கு மாமா கொடுத்த பணம் பத்தல. இந்த பணமும் சேர்த்து செலவாயிருச்சு. எப்படி இருந்தாலும் மீதி பணம் இப்போ வரும். வந்தோடனே தந்துடுறேன். சங்கடப்படாதே சகல. இதுல நான் சங்கடப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? நானும் தொழில் செய்யறேன். நானே மாதிரி இருந்தா தான் ஹோல்சேல் கடைக்காரன் எனக்கு கிரெடிட்ல பொருள் கொடுப்பா. இல்லைன்னா நான் தொழில் செய்ய முடியுமா? இப்ப என் பேரும் கெட்டு தொழிலும் கெட்டுச்சுன்னா எப்படி? இல்ல, அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. பணம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், மற்றபடி கரெக்டாக வந்து சேர்ந்துடும். கொஞ்சம் சமாளிச்சுங்க சகல, தப்பா நினைச்சுக்காதீங்க. சொந்தக்காரங்களுக்குள்ள மனஸ்தாபம் வரக்கூடாது, அதை புரிஞ்சுக்குங்க. எவ்வளவு சீக்கிரம் செட்டில் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செட்டில் பண்ணுங்க. நான் மாமாட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். மாமா, நான் அம்மாவையும் லீலாவையும் கூட்டிட்டு கிளம்புறேன். சரி மாப்பிள்ள, வாமா போலாம். வரேன் சம்பந்தி, வரேன் பாஸ். சரிம்மா. அங்க எப்படி இருக்காளோ? செல்வம் வேற இன்னும் வரல. அத நினைச்சாலே பக்கு பக்குன்னு இருக்கு. பயப்படாத சரோ, தைரியமா இரு, ஒன்னும் ஆகாது. எப்படிங்க பயப்படாம இருக்க முடியும்? வயிற்று பிள்ளைக்காரியோட சிரமம் என்னன்னு எனக்கு தெரியாதா? சரோ, இப்பெல்லாம் முந்தி மாதிரி இல்ல. மெடிக்கல் வசதி எல்லாம் எவ்வளவு வளர்ந்துருச்சு. எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் ஈஸியா சரி பண்ணிடுவாங்க. கவலைப்படாத, தனத்துக்கு ஒன்னும் ஆகாது. என் மனசு என்கிட்ட இல்லைங்க, பறித்த வச்சுட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் பயமா இருக்கு. என்னால இப்பவும் இங்க உட்கார முடியுதுன்னா நான் ரொம்ப துரதிருஷ்டசாலிங்க. உன் மனசுல எவ்வளவு பெரிய இருக்குன்னு எனக்கு புரியுது சரோ. ஆனா தனத்துக்கும் போசுக்கும் தான் அது புரியல. இல்லைன்னா கண்ணா பின்னான்னு பேசி அம்மாவை பகிச்சிட்டு இருந்திருப்பாங்களா? கொஞ்சம் நிதானமா பேசியிருந்தா அவங்கள நினைச்சு இந்த மாதிரி தவிக்கிற அளவுக்கு வந்திருக்காதுல்ல. என்ன புருஷ மடாட்டிங்க 2 பேரும் கதை பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான், உட்காருங்க. மாணிக்கம், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு வந்திருந்தாருப்பா. அப்படியா? எதுக்குமா? அது என்னமோ பிசினஸ பத்தி சொன்னாருப்பா. எனக்கு ஒண்ணுமே சரியா புரியல. அதுல நிர்மலாவை சேர்க்கணும்னு சொல்லி பார்க்க வந்திருந்தாருப்பா. ஓ மாணிக்கம், சும்மா சொல்லக்கூடாதுடா. ஆண்டி ஆண்டின்னு ரொம்ப உரிமையோட கூப்பிட்டாரு. மருமகனாச்சுன்னு நான் கூட சங்கடப்பட்டேன்.
அதுக்கு ஏன் ஆண்டி இப்படி சங்கடப்படுறீங்க? எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்றாருடா. நான் ஜூஸ் கொடுத்தேன், நீங்களும் குடிங்கன்னு பாதி அவரே டம்ளர்ல ஊத்தி கொடுத்தாருப்பா. ஊர்ல தம்படிக்கு பிரயோஜனம் இல்லாதவன் கூட எப்படி அலட்டான். கை நிறைய சம்பாதிச்சும் கூட துளி கர்வம் கிடையாதுடா மாப்பிளைக்கு. நிர்மலா ஆபீஸ்க்கு போலாம், பைக்ல வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரா என்ன? அப்புறம் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி சட்டுன்னு கிளம்பிட்டாருப்பா. ஓயாம அந்த செல்போன்ல மணி அடிச்சுட்டே இருக்கு தெரியுமா? பின்ன அவர் என்ன சாதாரண ஆளாமா? அவர் படிச்சிருக்கிற படிப்பு என்ன? எப்பேற்பட்ட ஆளு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நிர்மலாக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சது. நாம தான் சந்தோஷப்படுறோம். உன் பொண்டாட்டி மூஞ்சிய பாரு, அன்னையில இருந்து இப்படியே தான் இருக்கு. இது எங்க போய் சொல்றது? அம்மா, மாப்பிள்ளைய நல்ல விதமா பேசி அனுப்பிச்சிட்டீங்களா? அவரு தங்கமான மனுஷன்டா. எதையுமே ஜாலியா தான் எடுத்துப்பார் போல. சிரிக்க சிரிக்க பேசுறாரு தெரியுமா? நல்லதுதானம்மா. மாணிக்கம், அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா. மாப்பிள்ள ரொம்ப சகஜமான மனுஷனா தெரியறாருப்பா. அப்பப்ப வந்து போய் பேசிட்டு இருப்பார் போல தெரியுது. வரட்டுமேம்மா, அதுக்கு என்ன? என்னடா அது விவரம் இல்லாம பேசுற? நிச்சயதார்த்தம் பண்ணாம வர போக இருந்தா பாக்குறவங்க ஏதாவது சொல்லுவாங்கல்ல. எதுக்காகப்பா நம்மள பத்தி ஒருத்தர் சொல்ற மாதிரி வச்சுக்கணும்? என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? பேசாம உடனடியா நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்ப்பா. நல்ல நாளா பாரு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல நிச்சயதார்த்தத்தை பண்ணிடுவோம். சரிம்மா, பண்ணிடுவோம். அதானா எப்படிமா இருக்கிற? உடம்புக்கு என்ன செய்யுது? குழந்தை. குழந்தை நல்லா இருக்குது. என்ன குழந்தை? பெண் குழந்தை. தூங்குதுமா. பொண்ணு குழந்தைன்னா எனக்கு ராசி. இந்த ஜோசிக்காரன் அப்படித்தான் சொன்னான். பொண்ணு பிறந்தா வியாபாரம் பெருகி வீடெல்லாம் வாங்குவீங்க. இந்த போஸ் போய் இருந்த வெட்டிய. என்னப்பா? ஒண்ணுமில்ல தூங்க. என்னப்பா? தானே என்ன கேட்காம போஸ் போய் வீட்டை வித்து தொலைச்சுட்டான். என் வீடு? ஆமா, நீங்க இப்ப இருக்கிற வீடு. அழாதம்மா. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? இத பாரு, அவனை சொல்லி குத்தம் இல்ல. அந்த நேரத்தில் நானும் ஊர்ல இல்லையா? நீ கீழே விழுந்து ஆபத்துன்னு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு வந்தாங்களா? செலவுக்கு என்ன பண்ணுதுன்னு பாவம் கலங்கி போயிட்டான். அங்கே இங்கேயும் கேட்டு பார்த்துருக்கான், ஒன்னும் கிடைக்கல. புத்தி பேதலிச்சு போய் ஆத்திரத்துல வீட்டு பத்திரத்தை வச்சு கிரயம் பண்ணி பணத்தை வாங்கிட்டு வந்துட்டான். நான் உன் செலவுக்காக ஏற்கனவே பணம் சமைச்சது அவனுக்கு தெரியாது இல்லையா? அதான் இப்படி வந்துட்டான். விடுமா, நடந்து நினைச்சு பழுது என்ன, விடு. நான் ஒரு மடை நடந்து நான் வாய் தேவரி சொல்லிவிட்டேன், உங்கள்கிட்ட சொல்லலாமா? அடடா தானா, இப்ப ஏன் அழுவுற? இத பாரு, உன்னை நினைச்சு சந்தோஷப்பட. அவன் வீட்டை ஏன் வித்தான்? உன் உயிரை காப்பாத்தானே. இதுல இருந்து என்ன தெரியுது? போஸ் உன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கான். அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். பணம் என்னம்மா, இன்னைக்கு வரும், நாளைக்கு போ, சமாளிச்சுக்கலாம். அப்பா, மாமா எங்க? மறந்து வாங்க போயிருக்கிறான். வந்துருவான். அண்ணி, வாங்க. செல்வம், தானே எப்படி இருக்கா? ஒண்ணும் பயம் இல்லையே? பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. தானோ நீ சௌக்கியமா இருக்காங்க. பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. ஆயிஷே, இருவரும் நலம், சந்தோஷம் தானே? அப்பா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் மனசுல ஏதேதோ நினைச்சுக்கிட்டு சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருந்தேன் செல்வம். தெரியும் நீங்க எவ்வளவு தூரம் டென்ஷன்ல இருப்பீங்கன்னு தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்காக இவ்வளவு அவசரமா ஓடி வந்தேன் தெரியுமா? அப்பா முருகா, நீதான்ப்பா காப்பாத்துன. அவருக்கு மட்டும் நன்றி சொல்லாதீங்க. டாக்டர் அம்மா அவங்க தான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? எப்படியோ குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சுல்ல. ஆமா, குழந்தை அழகா இருக்கா? தெரியலையா? நீ கண்ணை மூடிட்டு உய்யா உய்யான்னு கத்திக்கிட்டு இருக்கு, கோழி குஞ்சு மாதிரி.
அது கொஞ்ச நாள் போனாதான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஆனா கொழு குழுன்னு இருக்க நீ. தனம் மாதிரியா? ஆமா. அப்பா போஸ் மாமா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. வீட்டை யார் கவனிக்கிறா? பவானியா? லீலா விஜயலாம் அங்கதானே இருக்காங்க, பாத்தீங்களா? பாத்தேன் நீ. லீலாவை பாத்தீங்களா? பார்த்தேன். என்ன செல்வம் ஒரு மாதிரியா சொல்றீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் இல்ல. இல்ல, மனசுல எதையோ வச்சுக்கிட்டு பேசுறீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. அண்ணி, லீலா ரொம்ப மாறிட்டால. இதுல என்ன ஆச்சரியம்? இப்போ அவ கல்யாணமானவ, குடும்ப தலைவி, மாறாம இருக்க முடியுமா? இல்ல நீ, நான் அதை சொல்லல. லீலா எவ்வளவு கலகலப்பான பொண்ணு, எதையும் பட்டு பட்டுன்னு பேசக்கூடிய டைப்பு, எப்பவுமே தெளிவா இருப்பா. இப்ப அதெல்லாம் அவகிட்ட காணோம். நீ என்னவோ மாதிரி இருக்கா. அதுவும் என்கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ண முயற்சி பண்ற. அது நல்லா தெளிவா தெரியுது நீ. அண்ணி, அந்த ரவி அவளை நல்லபடி வச்சிருக்காரா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்க நீ. சேச்சே, ரவி ரொம்ப நல்லவரு, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படிலாம் நிச்சயமா இருக்காது. அப்புறம் ஏன் லீலா ஒரு மாதிரியாவே இருக்கா? நீங்களே எதேதோ நினைச்சு குழப்பிக்கிறீங்க செல்வம். இப்போ கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அவ எப்படி உங்ககிட்ட சகஜமா பேச முடியும்? ஏன் இப்ப நான் பேசல? நீங்க ஆம்பளை, இதுல இருக்கிற சிக்கல் உங்களுக்கு புரியாது. நடந்தது எதுவுமே பெருசா உங்களை பாதிக்கல. ஆனா லீலாக்கு அப்படி இல்ல. உங்களோட இணைச்சு பேசி ஒரு தடவை அவளோட கல்யாணம் நின்னு போன கசப்பான அனுபவம் அவளுக்கு இருக்கு. மறந்துட்டீங்களா? அதோட உங்ககிட்ட பேசுறதுக்கு அவ மனசுல ஒரு உறுத்தல், ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கலாம். அதை நீங்க புரிஞ்சுக்காம இருக்கலாம். இப்படி நிறைய இருக்கு செல்வம். இதெல்லாம் நினைச்சு நீங்க எதுவும் தப்பா அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். புரியுதா? எல்லாரும் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கங்க. என்னுடைய பர்மிஷன் இல்லாம அவ எங்கேயும் வெளியில போக கூடாது, புரிஞ்சுதா? டேய் ரவி, அவ அப்படி எங்க போனா? அவங்க அக்காவுக்கு பேர் கொண்டு எதையும் பேசாதீங்க. அவ ஏன் பொண்டாட்டி, அவ எங்க போகணும்னாலும் என்ன கேட்டு தான் போகணும். அதை விட்டுட்டு அக்கா வீடு அவரக்கா வீடுன்னு ஏதாவது சொல்லிட்டு திரிஞ்சுங்க, அவளோட செத்து உங்க மரியாதை கெட்டு போயிடும். வாடி. ஏங்க இப்படி காட்டு மிராட்டித்தனமா நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? எனக்கு உண்மை வேணும், எனக்கு உண்மை தெரியணும். என்னங்க உண்மை? என்ன தெரியணும்? உனக்கும் செல்வத்துக்கு நடுவுல என்ன இருக்கு? உங்க ரெண்டு பேத்துக்குள்ள அப்படி என்ன உறவு? என்ன பேச்சே காணோம்? சொல்லு. இது பாருங்க, நீங்க ரொம்ப அனாவசியமா எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு எல்லாரும் நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கும் அவருக்கும் நடுவுல நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எதுவுமே இல்லங்க. நிஜமா? சத்தியமா? சத்தியமா தாங்க. ஓஹோ, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. ஆமா, உனக்கு முதல்ல ஒரு மாப்பிள்ள பேசினாலே, தாலுகா ஆபீஸ் மாப்பிள்ள பார்த்தாங்கல்ல, அந்த கல்யாணம் ஏன் நின்னு போச்சு? ஏன்? என்ன நீங்க புதுசா தெரிஞ்ச மாதிரி கேக்குறீங்க? சரோகா உங்ககிட்ட எல்லாம் சொல்லி இருப்பாங்களே. சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னது எல்லாத்தையும் நான் நம்பினேன். ஆனா இப்ப நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா எதையும் என்னால நம்ப முடியல. யார் பேச்சையும் சரின்னு என்னால கேட்க முடியல. எல்லார் மேலயும் எனக்கு சந்தேகம் வருது. கடவுளே, உன்னை முதல்ல கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறமா மாட்டேன்னு சொன்னான்ல அந்த தாலுகா ஆபீஸ்காரன், அவன் ரொம்ப விவரமான ஆளா இருப்பானான்னு தோணுது. அவன் விவரமான ஆளே தாண்டி. இல்லாட்டி போனா என்ன மாதிரி உன் கழுத்துல தாலி கட்டிட்டு ஒவ்வொரு செகண்டும் பதறி போய் நீ எவனை எல்லாம் பாப்பியோ, எவனை எல்லாம் பார்த்து பல்ல இழுப்பியோ, உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. ஐயோ ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் தான் புருஷன் இருக்கேன்ல, அப்புறம் ஏண்டி அலையிற? இத பாருங்க, உங்க பேச்சு வர வர ரொம்ப கீழ்த்தரமா போயிட்டு இருக்கு. உங்க பைத்தியக்காரத்தனமான கற்பனைகளுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நான் நிம்மதியா இருக்கணும்னா முதல்ல வெளில போங்க.
நிம்மதியா இருடி, நிம்மதியா இரு. என்னங்க, நான் எதை தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உள்ள வந்து படுக்கலாம்ல. ஏன் உன்னால துணை இல்லாம படுக்க முடியாதா?